தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் வந்து தேர்வு செய்து, அதுவும் ஒரு பில்டப்போட தேர்தல் நடத்தி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத மாதிரி இல்லை. அவங்களாம் அறிவிப்போட செஞ்சாங்க. இவங்க தேர்தல் மூலமா வந்து பண்ணியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். வாங்க, இது ஒரு டிராமா சார். அதாவது அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரும்போது ஒரு பரபரப்பான ஒரு ஈவெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க. அதுக்கு தான் இந்த தேர்தல். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இப்போ நயினார் நாகேந்திரன் கட்சியை பற்றி பேசினா நம்ம கோயில் சொல்லலாம். அவர் அண்ணாமலையை பற்றி ஏதோ போகும்போது அதுக்குன்னே போவானா, கொஞ்சம் சந்தோஷமாக போட்டோன்னு சொல்லியிருப்பார், அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. அண்ணாமலை தலைவராக இருந்தபோது தமிழக பாஜக வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வளர்ச்சியே கிடையாது சார், வீழ்ச்சி தான். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கங்க. மனசுல வச்சுக்கிட்டு வெளியே போறப்ப போட்டு தெளிவாதீங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அண்ணாமலையுடைய மாற்றம்ங்கிறது கட்சிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும். அதை அவங்க வந்து எப்படி காம்பன்சேட் பண்ண போறாங்க? அரசியல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்து கூலி குறியாங்க. அண்ணா அட இவங்கிட்ட போய் அப்ப குடுக்குற இந்த படம் சோறு இல்லையா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எறும்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன். அவர் ஒரு அக்ரெசிவான ஒரு தலைவர், கடாரடியா இருந்தாரு. 3 வருஷ பாலிடிக்ஸ்ல அவர் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா மாறினாரு. எல்லா கட்சிகளுக்கும் சிம்மசப்பனமா இருந்தாரு. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. தேர்தல் பாஜக தலைவருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தல் ப்ராசஸ் நடந்து வேற யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாம அன்அப்போஸ்டா நயினார் தான் அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸ் உருவான பிறகு அன்றதெல்லாம் பித்தலாட்டம். அவன் மேல ஐயா பழி போடுறேன். இப்படியே தாமா யாரையுமே அவங்க இவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு அவரை தவிர வேற யாருமே அப்ளிகேஷன் போட முடியாதபடி போடக்கூடாதுன்னு பண்ணிட்டு புரியல. இது ஒண்ணு நாங்க இப்படிதான்ப்பா எங்க வழின்னா யாரு கேட்க போறாங்க? அவங்கள ஒருத்தருமே கேட்க மாட்டோம். என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைக்க. ஆனால் அண்ணாமலை வந்து என்னமோ மிகப்பெரிய சாதிச்சு பெரிய ஒரு விஷயத்தை வளர்த்து நயினார் நாகேந்திரன் கிட்ட கொடுத்து என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்பா. அதான். ஆனா நயினார் நாகேந்திரன் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சார். வந்து அண்ணாமலைக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தார். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? செய்யுங்களா செய்யுங்க. புதிய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பூத் அளவுல கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய குறிக்கோளை கையில் எடுத்திருக்கிறாங்க. அது நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற காலத்துல இன்னும் சிறப்பாக அது நடக்கும். இவர் பெரிய வின்சென்ட் சர்ச்சில் ஹிட்லர் கிட்ட இருந்து தேசத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. டேய் அவன் சர்ச்சில், இவன் வேற எச்சில். அது எதுக்குன்னா அவர் காலில் போட்டுக்கிறாரா போட்டுக்கலையான்னு தெரியாது. நேத்திக்கு சனிக்கிழமை செருப்பு தானம் பண்ணினா அந்த சனி நம்மளை விட்டு போகும் அர்த்தம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன ப்ரோ, யாரு வாங்கிக்கிறாங்களோ அவங்களை சனி பிடிக்கும்னு ஒரு அர்த்தம். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். மனசு உடைஞ்சிடாதீங்க. வாழ்க்கை வழுக்க மாதிரி சில நேரத்தில் வலிக்க விட்டுரும். அண்ணாமலை ஏதோ ஓசியில கிடைக்குதுன்னு அது சந்தோஷமா வாங்கி போட்டுக்கிறேன். எங்க வீட்லயே 10 ஜோடி செருப்பு இருக்கு, நான் வீட்டுல போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூட தெரியாத அளவுக்கு அண்ணாமலை அங்கே மழுங்கடிக்கப்பட்டு விட்டார். கரெக்டா கேட்டு போயிட்டானே. பாஜகவுடைய கோபுரத்தில் வைக்கப்பட்ட கலசம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்ப நாங்க மானம் கட்டி ரோட்ல நில்லுமா அடிச்சுனா பொண்ணார நாய்கள சாவம் குடில பிஞ்சு போய்டா. அது அந்த அளவுக்கு வந்து கட்சியை வளர்த்து கொண்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி தலைவர்லாம் படிப்படியாக வளர்த்தாங்க. இவர் கோபுரத்தின் மேல் வைக்கப்பட்ட கலசமா வந்து கட்சி உயர்த்திருக்காரு அப்படின்றத புதிய தலைவர் நயினார் சொல்லியிருக்காரு அண்ணாமலை பற்றி.
அந்த அளவுக்கு அந்த நாய் உன் மனசை மாத்தி வச்சிருக்கானா அதை வேற வகையில நான் கரெக்ட் பண்றேன். இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்து அவன் ஒரு உதவாகற, இந்த ரெண்டு உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. நயினார் நாகேந்திரன் பெரிய தலைவரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது இனிமே தான் தெரியும். ஆனால் அவர் சிறந்த அரசியல்வாதி. இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதிமுகவிலேயே பல எதிர்ப்புகளை எல்லாம் பார்த்து தான் மந்திரியானவர். அந்த மந்திரி பதவியும் அவர் வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு இல்லாத போச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி, மறக்க முடியல. இப்போ நயினார் நாகேந்திரன் கட்சியை பற்றி பேசினா நம்ம கோயில் சொல்லலாம். அவர் அண்ணாமலையை பற்றி ஏதோ போகும்போது அழுதுனே போவானா, கொஞ்சம் சந்தோஷமா போட்டோன்னு சொல்லியிருப்பார், அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. அண்ணாமலை தலைவராக இருந்தபோது தமிழக பாஜக வளர்ச்சி எப்படி இருக்கு? வளர்ச்சியே கிடையாது சார், வீழ்ச்சி தான். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கங்க. மனசுல வச்சுக்கிட்டு வெளியே போறப்ப போட்டு தெரியாதீங்க. அதுவும் நான் வெளியில் வந்த பிறகு சுமார் 1.5% ஓட்ஸ் ஆஃப் மை கம்யூனிட்டி அது வராது. இனிமே அவருக்கு வராது. எதிர்பார்த்தது நடக்கலையே. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே. ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. உள்ள போ. அப்ப தம்பி, அது ஒரு சொந்தக்காரர்கள் நான் கொடுத்துறேன். உள்ள போ. ஏனென்றால் ஒரு ஜாதி வெறியினுடைய உச்சகட்டமாக ஒரு பிராமணன் கூட அங்க பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலையும் கேசவ விநாயகனும் சேர்ந்து அதை ஒழிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் பார்ட்னர் 50-50 அந்த பக்கமா கொண்டு போய் பிரிச்சு எடுத்துக்கலாம்னு எண்ணம். இவங்க ரெண்டு பேரும் தென்னை மரத்தை முடிச்சு தனித்தனியா கட்டி வைக்கிறாங்க. ராத்திரிக்கு வெள்ளாவில் வச்சு எரிச்சு போடுறாங்க. நயினார் நாகேந்திரனை போட்டிருப்பதற்கு காரணம் அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் வருவதற்காக இருக்கலாம். அப்படின்னா ஒருவேளை ஓபிஎஸ் சசிகலா அவர்களை வந்து நாம அரவணைச்சு போக முடியலன்னா, ஒத்து போக முடியலைன்னா, ஒருவேளை ஓபிஎஸ் இதுக்கு நம்ம கண்டிஷனுக்கு ஒத்து வராது, அவர் ஏதாவது தனி கட்சி ஏதாவது ஆரம்பிச்சுட்டா அப்போ வந்து நயினார் நாகேந்திரனுடைய செல்வாக்கு உயரும். என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லி பாஜகவுக்கு தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியல. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? செந்தில்னு ஒருத்தர் RSSல கோயம்புத்தூர்ல இருந்துக்கிட்டு அவர் தான் அண்ணாமலையோட சேர்ந்து ஆப்ரேட் பண்ணார். 2 வருஷம் முன்னாடி நான் சொன்னேன். இப்போ அவரை அந்த பவர் எடுத்திருக்காங்க. ஏன்டா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன ஆச்சுடா உனக்கு? அது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிறவங்க எங்க ஐபி அந்த இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி தவறான தகவலை கொடுத்து அண்ணாமலைக்கு எதுக்கு பொய் பிரிவு பாதுகாப்பு? அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. சும்மா பந்தா, வெட்டி பந்தா. வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். என்னது வரும் பாரு. இது எதுக்கு நம்பர் சொல்றேன் மாப்ள. அவரே 10 லட்ச ரூபாய் எவனோ கொடுத்து அந்த அதுதான் என் குடும்பத்தை நடத்துறதுக்கு வருதுன்னா, இதை இத்தனைக்கும் சேர்த்து சாப்பாடு, அவங்களுக்கு தங்குற இடம், அவ்வளோ பெரிய பொங்கலா எதுக்கு? உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது RSSல நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நாங்கள் ஒழுக்கமான கட்சிவாங்க. RSSஐ விட எங்கள் அப்பா என்ன ஒழுக்கமாக வளர்த்துருக்காரு. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதனால் நானும் எனக்கு 75 வயசாச்சு. இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டதில்லை, சிகரெட் குடிச்சது கிடையாது, பாக்கி எந்த வைசஸும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு. மணல் கான்ட்ராக்ட் எடுக்கல, ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கல. எனக்கு அதில் கமிஷன் கொடு, இதில் கமிஷன் கொடுன்னு நான் கேட்கல. தீ சுடுன்னு திரும்ப திரும்ப வார்த்தையில சொன்னா புரியாது. விரல பிடிச்சி சுட வைக்க. சில விஷயங்களை சொல்றதை விட செஞ்சு காட்டினாதான் பிராக்டிகலா ஒர்க் அவுட். ஒண்ணுமே. ஆனால் அண்ணாமலை என்றாலே பொய், வாயை திறந்த பொய். இது வரைக்கும் நீங்க அவர் சேலஞ்சு பண்ணதை எடுத்து பாருங்க. கோயம்புத்தூர்ல
கார்ல குண்டு வெடிச்சதுக்கு எதிர்த்தாப்புல 60 இடத்துல மீட்டிங் போடுவேன். போட்டாரா? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. விடியா ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.